2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்குண்டான ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததா கும்பராசிக்கான ராசி பலன் பற்றி பார்க்கலாம். நிச்சயமா மேம் 2026 பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுன்றதை பார்த்து எல்லாருமே பயப்படுவோம். ஏன்னா ராகு அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பாம்பை தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி ஆட்சி அதிபதியாக இருக்கார் அந்த வீட்டில். எப்போயுமே வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலைன்றதை தாண்டி நம்ம உட்காந்து சோம்பேத்தனமாக படுத்துட்டோம்னா நமக்கான காசு வருமா, வேலை வருமா, எங்கேயும் போக மாட்டோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ உட்காராத, எந்திரி ஓடுன்ற மாதிரி விரட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ராகுன்றது பிரம்மாண்டம், ஒரு அனுபவங்களை கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற தன்மை உண்டு. கொடுத்து கெடுப்பவர் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை. ஸோ இந்த ராகு இங்கே தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, சில நேரங்களில் சில நல்ல விஷயங்களாக பார்க்கலாம், சில நேரங்களில் அதுவே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகிறது. பொதுவாக வந்து அந்த 2ஆம் இடத்துல வந்து இவருடைய ஆட்சி அதிபதியே வந்து 2ஆம் இடத்துல சனி வராரு. 2026ஆம் ஆண்டில் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாற்றங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களாக இருக்க போகிறதுங்க. எப்பவுமே அதிபுத்திசாலித்தனமாக நிறைய பிளான் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் யாரும் கும்பத்தில் பிறந்தவங்க. எல்லாரும் நிகழ்காலத்தில் வாழ்றாங்க அப்படின்னா இவங்களாம் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தனக்கு தேவையான விஷயத்தை கூட சில நேரங்களில் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தயக்கம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல புதன் நீச்சம். ஆனால் வார்த்தைகளால் சில நேரங்களில் சில இடங்களில் வந்து ஒரு கடுமையான சொற்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். அந்த வாக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். ஸோ பழைய விஷயங்களை எடுத்து போட்டு முடிஞ்சு போன விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். அதுக்கு காரணம் யார் தெரியுமா, காரியம் யார் தெரியுமான்ற மாதிரி வீட்டில் கூட ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடுகள் வரும்போதெல்லாம் ஒரு சொல்லி காட்டக்கூடிய தன்மை இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கலத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதில் வந்து கேது இருக்கும்போது ஒரு மன வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். பொதுவாகவே இவங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு, புதன் நீச்சம் அடைகிறாரு. எப்பயுமே வந்து ஒருத்தவங்களை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு மன விரக்தி இருக்கும். குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கேன், பிள்ளைங்களுக்காக இவ்வளோ தூரம் நான் டெடிக்கேட்டடாக இருக்கேன், பட் யாரையுமே என்னால் திருப்திப்படுத்த முடியல. நிச்சயமாக அது யாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுன்ற நிலையை நீங்கள் உள்வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் வரும். அடுத்தவங்களுக்கு அம்மாவுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கேன், என்னோட குடும்பத்துக்காக செஞ்சுருக்கேன், என்னோட பிள்ளைகளுக்காக செஞ்சுருக்கேன், அவ்வளோ தூரம் செஞ்சுட்டு புலம்புவாங்கல்ல, இதெல்லாம் யார் அப்படின்னா கும்பம். ரகசியங்கள் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தாங்க கும்பராசியில் பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து மனசில் ஆசை அபிலாசைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். லேட்டானாலும் நல்ல ஒரு பிக்கப் ஆகக்கூடிய நிலைகள் இருக்கும். பார்த்தீங்களா, ஏன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு மரியாதைன்றதை ரொம்ப கௌரவமாக எதிர்பார்க்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்ம இடத்துக்கு நமக்கான விஷயத்தில் ஏதோ அங்கீகாரம் கிடைக்கலையோங்கிற மன வருத்தம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாறக்கூடிய நிலை உண்டு. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட அதாவது குருவினுடைய மாற்றம் எப்பயுமே வந்து நல்லது மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரிலாம் திங்க் பண்ணுவார். தேவையில்லாத விஷயங்கள் குறுக்கு வழி பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு, செய்யறதுக்கு பிளான் பண்ணுவார். ஆனால் குரு என்ன பண்ணுவார், தட்டி உட்கார வைப்பார். அந்த மாதிரி நிலைகள்லாம் உண்டு. ஸோ நல்ல மாற்றங்களாக இருக்க போது எதையுமே முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் முடிஞ்சு போன விஷயத்தோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறது நல்லது. ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வேணால் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்போ உடனே ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா அதில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரலாம். ஸோ சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் அதே மாதிரி பூர்வீக ரிலேட்டடான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அங்காளி பங்காளி இந்த உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் மன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறப்போ நிறைய விட்டு கொடுத்து செல்றது நல்லது. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்பயுமே வந்து இந்த மகர ராசி, இந்த சனியினுடைய ராசி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஊரை விட்டு வெளியில் வந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னா, அப்போ சொந்தமாக ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு இங்கே வெளியில் வரும்போது உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றது கிடைக்குங்க. ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்குது. எடுத்தோடனே 10 படிக்கட்டு ஏறி 11ஆம் படிக்கட்டில் போய் நிற்க முடியாது இல்லையா? படிப்படியான நிலையை நோக்கி நகர போகிறீங்க. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க போகிறது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மெனக்குறோம், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய தன்மை உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. மனக்கவலை, மனக்லேசம் அப்படின்ற நிலைகள்லாம் மாறப்போகுதுங்க. அதாவது செகண்டரி வருமானம் 2ஆம் இடத்து, அதாவது ஒரு வீடு இருக்குது, ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக கூட வருமானம் பார்க்கக்கூடிய நிலை உண்டு. அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே ஒரு டியூன் பண்ணி நான் இல்லை விவசாயம் பார்க்குறேன், என்னுடைய பூர்வீகத்துக்கு என்னென்னலாம் முடிஞ்சுது அப்படின்னா அந்த விவசாயம், கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் ஆர்வம் மிகுதியாக ஒரு எண்ண சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எதை போட்டு எதை டபுள் ஆக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எண்ண சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ உக்கிர தெய்வ வழிபாடுன்றப்போ சர்வேஸ்வரர் வழிபாடு, அதே மாதிரி காலபைரவர் தேய்பிரை அஷ்டமியில் போய் காலபைரவர் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு
தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது ஃபஸ்ட்டு குறையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் இவங்க கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி அஷ்டமி திதியில் போய் காலபைரவரை வழிபட்டுட்டு வரும்போது கடன் பிரச்சனையும் தேவையில்லாத மன உளைச்சல்களும் தீர்றதை பார்க்க முடியும். தொடர்ந்து ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.